பயங்கர வெயிலால வறண்டு போன இடத்துல ஒருத்தர் அந்த பக்கமா டிராவல் பண்ணிருக்காரு. ஆனா அவர்ட்ட தண்ணி இல்ல. ஆனா தண்ணி தேவை கிடக்குது. அப்ப தூரத்துல ஒரு கிணற பார்க்குறாரு. அத நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாட்டர் கேன எடுத்துக்கிட்டு முதல்ல அதுல தண்ணி இருக்கான்னு பார்க்குறாரு. தண்ணி இருக்கு. ஆனா அடியில இருக்கு. அதுலேருந்து எப்படி தண்ணி எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து கொக்கையில ஒருத்தன் துப்பாக்கிய அவர நோக்கி இப்ப வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அத பார்த்து அவரும் எந்த பயமும் இல்லாம பார்த்துட்டு இருக்க அந்த துப்பாக்கி வச்சுட்டே அவனுக்கு தொப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கும்போது இவனும் அவன் தொப்பியை தூக்கி போடுறான். அவள் தொப்பியை தூக்கி போடுறாரு. இனிமேல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவரு அடுக்கத தண்ணி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆனா அவன் வாட்டர் கேன சுட்டுறான். வாட்டர் கேன்ல பெரிய ஓட்டையே விழுந்துருது. அப்போ இவனுக்கு ட்ரெஸ்ஸும் வேணுமா? அத திருப்பி கேட்கும்போது இதுக்கு மேல பொறுக்கான்னு சொல்லிட்டு அவன் போய் சைடுல இந்த ஷெரீஃப் படத்துல சுடத்துக்காக போஸ் குடுப்பாங்கல்ல, அந்த மாரி போஸ் குடுக்க ஆனா இவன்ட்ட துப்பாக்கில 2 பேரும் பார்த்துட்டாங்க. பார்த்தா இவன் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து 4 ரவுண்ட் சுட்டுறாங்க. ஆள் தான் ஒரே அமைதியாயிடுது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவரு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவனுக்கான தண்ணிய வாட்டர்ல புடிச்சிட்டு அவனோட தொப்பி எடுத்து இவரு போட்டுட்டு அங்கிருந்து அமைதியா கிளம்பிறாரு. இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா இவனோட தொப்பிலேயே கரெக்ட்டா ஓட்ட போட்டுருக்காரு. அதோட இவன் துப்பாக்கியும் சுட்டுருக்காரு. இவனுக்கு எதுவும் ஆகல. ஆனா இவனுக்கு இப்ப தண்ணி தாகம் எடுக்கலாம், தண்ணி இருக்கலாம்னு வரான். ஆனா அந்த வாளியோட செயினையும் சேர்த்து இவரு சுட்டுறாரு. இந்த கதையில என்ன பிடிச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல